நற்பவி, நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. எனது ஞான குருவும் எனது வாழ்க்கை பாதையை ஆன்மீகத்திலே திருப்பிவிட்ட மகா குருவுமான ஸ்ரீலஸ்ரீ கனகன்பட்டி வாழ் பொன் மூட்டை சாமி சித்தரின் அற்புதங்களில் ஒன்றை நான் அனுபவித்ததை உங்களிடம் பகிர்கிறேன். குருவே சரணம். கணக்கன்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. கணக்கு 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 போட்டு வகுத்து பெருக்கி கூட்டி கழித்து கடைசியாக அவங்கவுங்க கர்மாக்களை எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான சௌபாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரே மகான் கணக்கன்பட்டியார். கணக்கன்பட்டி வாழ் சர்க்குரு மூட்டைசாமி ஐயாவின் பொற்பாதங்கள் தொட்டு அவர் நிகழ்த்திய ஒரு அனுபவத்தை உங்களிடம் பகிர்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் நிறைய விஷயங்கள் உடனே செஞ்சு தரார், இன்ஸ்டண்ட்டாக ரிலீவ் பண்ணி தராருங்க சாமி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு காட்சி தர மாட்டேங்கிறாரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். இந்த கேள்விக்கு விடை எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது கணக்கன்பட்டி ஐயா பார்த்திங்கன்னா, நான் அவர் கூட ஒரு 9 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவருடைய அற்புதங்களை பற்றி நிறையா முதல் இந்த யூடியூப்பில் போட்ட ஒரு ஆன்மா நான் தான். எனக்கு அப்புறம் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஐயாவுடைய பக்த கோடிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகுது. ஐயாவுடைய அற்புதங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகுது. அவங்க நிகழ்த்த அற்புதங்களை மருத்துவ ரீதியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நிறைய குடும்ப ரீதியாகவும் இருக்குது. அப்போது இந்த உலகத்துக்கு கிடைத்த பல மகான்களில் இவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த இன்ஸ்டன்ட் ரிலீஃப் மாஸ்டர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஐயாவுடைய ஒரு சக்தி பிரவாகம் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஐயாவுடைய சித்தியானதுக்கு அப்புறம், அதாவது அவருடைய ஜீவசமாதி அதுக்கு பிறகுதான் இன்னும் நிறைய நடந்துகிட்ருக்குன்னு வைங்களேன். அதில் நமக்கு அப்படி ஆனதுக்கு அப்புறம் 2013ஆம் ஆண்டு எனக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை பற்றி சொல்கிறேன். என்ன வாஸ்து, கிழக்க போயிட்டு மேற்க போயிட்டு தெற்க வந்திருக்கிறிய, என்ன சமாச்சாரம்? உட்கார் சாமி, போய் உட்கார் சாமி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யார் இது? அவரே தான் சொல்கிறார் எனக்கு. எங்கே? கனவுல என்ன சொல்கிறார்? கிழக்க போயிட்டு மேற்க போயிட்டு தெற்க வந்திருக்கிற, அப்படி உட்கார் சாமி, அந்த பாறை காமிச்சு கல்லில் உட்கார் சாமிங்கிறது. நானும் ஏன்னா அவர் சொல்கிறது இனிமேல் நம்ம ஏன்னு கேட்கணும், எதிர்த்து சொல்லக்கூடாது, கோபம் வந்துடும் அவருக்கு. நான் போய் சரி சாமி அப்படின்ட்டு போய் அங்கே உட்கார போனேன். உடனே அங்கே போனால் அங்கே ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்துருக்குது. எங்கே? அந்த கல் மேலே. பட்டாம்பூச்சி பார்த்தோன்னே கட்டாம்பூச்சி இருக்குது, நாம் எப்படி உட்கார்றது? ஏன்னா சித்தர்கள் பொதுவாக ஐயா பட்டாம்பூச்சி ரூபமாக தான் வருவாங்க அப்படிங்கிற இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் கருப்பு டிசைனில் ஒரு நல்லா 2 இன்ச் சைஸில் பட்டாம்பூச்சி அங்கே உட்காந்துருக்குது. அதோடைய அந்த ரெக்கை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. பார்த்தேன், அவர் தான் நிறையா அற்புதங்கள் பண்ணுறவர் இல்லையா. அவர் பார்த்த இடத்துக்கும் நான் அந்த கல்லுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-30 அடி வித்தியாசம் இருக்கும். நான் அங்கே உட்காரதா வேண்டாமான்னு நினச்சி அவரை பார்த்தேன். அங்கே நிற்கிறாரா ஐயாவிட்ட கேட்கலாமான்னு இப்படின்னு திரும்புகிறேன், அவரை காணல. இவரை இங்கே பார்க்குறேன், அந்த கல்லில் ஐயா உட்காந்துருக்குறாருங்க. பட்டாம்பூச்சி அங்கே எனக்கு கணக்கன்பட்டியாராக காட்சி தருது. அங்கே நின்றுட்டு இருந்தவரை காணோம்.
இங்கே அவர் உட்காந்துருக்கிறாரு. எனக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம்னு ஆசை, ஆனால் அவர் கோபம் வந்துடும். என்ன வாஸ்து இங்கே நிற்கிற, அங்கெல்லாம் உன்னை போக சொல்லுங்கிறார் இவர். சரிங்க சாமி, சரிங்க சாமி, போ சாமி, போய் அங்கே போய் அவர் முதல்ல நின்றுருந்தார் பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் நிற்க சொல்கிறாரு. இதெல்லாம் அவர் பண்ணுறது பைத்தியக்காரத்தனமாக தெரியும், ஆனால் அது வந்து பரிபாஷை. நிறையா நம்ம கர்மாக்கள் அவர் வாங்குறார், ஏதோ ஒரு விதத்தில் போட்டு வாங்குவார். சரிங்க, கோவப்படாமல் பைத்தியக்கார மாதிரி இதுன்னு நினைக்காம நான் பாட்டு அங்கேருந்து திரும்பி நடந்து அங்கே போகிறேன். எனக்கு நான் உள்ள ஒரு பயம், என்னடா கல்லில் பட்டாம்பூச்சியாக இருந்தவர் கணக்குப்படி யாராக மாறி இருக்கிறாரு, அப்புறம் எப்படி நம்ம பயப்படாமல் இருக்க முடியுமா சொல்கிறாருன்ட்டு நான் பாட்டுக்கு அந்த பக்கம் போய் அங்கே எங்கே நின்று அங்கே போய் நிற்கிறேன். அங்கே யாருமே இல்லை, ஆனால் அங்கே அந்த பட்டாம்பூச்சி உட்காந்துருக்குது. பட்டாம்பூச்சி பார்த்துட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் கலந்த ஒரு மரியாதை, அதே நேரத்தில் ஒரு அற்புதம். எதுக்கு இது உணர்த்துறாரு எனக்கு? இங்கே பட்டாம்பூச்சி இருக்கும்போது அங்கே அவர் நின்றுருந்தார், அங்கே பட்டாம்பூச்சி இருக்கும்போது இங்கே அவர் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இது என்ன பரிபாஷை எனக்கு ஒன்றும் புரியலைங்களே அப்படின்னு நான் மனசை குழப்பிக்கிட்டு பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு கும்பிட்டு நிற்கிறேன். அப்புறம் அங்கேருந்து பார்க்குறேன், அவர் இங்கே தான் இருக்கிறார், எந்திரிக்கல. அப்புறம் அங்கேருந்து வந்தேன். வந்துட்டு, ஏன் சாமி நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஆமாங்கய்யா, ஆமாங்க சார், ஆமாங்கய்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வடக்க போய் கிழக்கப்போ, கிழக்க போய் வடக்கப்போ, எப்படி கிழக்க போய் வடக்கப்போ, வடக்க போய் கிழக்கப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? போ, அங்கே போ, அங்கே ஒரு மலை இருக்கும், மலைக்கு பக்கத்தில் போய் உட்காருப்போ. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கிழக்க போய் பழனிலேருந்து பார்க்கும்போது இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய சேலம் தான். சேலத்தில் இப்போ நான் இருக்கக்கூடிய அந்த கஞ்சமலை அடிவாரம் தான் ஒரு சையா சொல்கிறது. அங்கே போய் உட்காரு சாமிங்கிறாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் விளையாட்டு என்னமோ புரியல அப்போ பரிபாஷை. அப்புறம் அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த சேலத்தில் எதிர்பாராத விதமாக சரபேஸ்வரர் கோவில் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சரபேஸ்வரர் கோவிலை வந்து இங்கே நடத்திட்டு இருக்கிறேன். அப்போது கஞ்சமலை அடிவாரத்தில் தான் அதுக்கு நம்ம கோவிலுக்கு மேற்கு பக்கத்தில் கஞ்சமலை. கஞ்சமலையில் யார் இருக்கா? காலங்கிநாதர், கேள்விப்பட்டிருப்பீங்க, போகருடைய குருநாதர். அப்போ போகர் யாருடைய இவர் ஐயாவுடைய குருநாதர் யார்? போகர். ஸோ அப்போது எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது பரிபாஷை, ஒரு வழி இருக்குது. அதாவது என்ன நடக்குங்கிறத அவர் மாற்றி சொல்லி எனக்கிட்ட வழி சொல்கிறாரு. எனக்கு புரியலைண்ணா அது. அப்போ சரி சாமி சரி, எப்போவுமே அவர் எது சொன்னால் சரின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் இப்படிங்கிறார் கையை, கிழக்கு போய் வடக்கு போய் வடக்கு போய் கிழக்கு போ, மலை பக்கத்தில் இப்படிங்கிறார். என்ன புரியல? கோவில் தான், கோவிலுடைய மேலே கோபுரத்தை அப்படி காமிக்கிறாரு. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே நம்ம சரபேஸ்வரர் கோவில் அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான் சிவனாண்டி. இப்போது சௌக்கியமாக 2014 அடியேன் எங்கே இருக்கேன்? சேலத்தில். இங்கே சர்வேஸ்வரருடைய ஆசீர்வாதத்தோட குருவான நமது பழனி மூட்டைசாமி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய வாக்கு பலிதத்தினால எனக்கு சிவனுடைய ஆசீர்வாதம் கிடச்சி இங்கே வந்து இருக்க வச்சுருக்கிறான். அப்போது ஐயாவுடைய அற்புதம் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து எனக்கு பேரின்பத்தை கொடுக்குது. அதாவது எனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்னுடைய இது பார்த்திங்கன்னா, கோவிலுக்கு போவேன், கோவில் வச்சு நான் வாழ்க்கை மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு நான் நினைக்கலன்னு வைங்களேன். ஸோ சித்தர்கள் போகணும், சித்தராக மாறணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வேறு மாதிரி கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காருன்னு வைங்களேன். அப்போது பொன்முட்டை சாமியோட ஆசீர்வாதம் நிறைய பரிபூர்ணமாக எனக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய முறை ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதும் எனக்கு ஐயாவுடைய ஆசீர்வாதம் நிறையாவே கிடைக்கிது. அது என்னால் உணர முடியுது. பட் அதை வந்து சில விஷயங்கள் நான் வெளியே சொல்ல முடியாது, அதெல்லாம் தேவ ரகசியம். ஆகவே பழனி கணக்கன்பட்டியாரின் புகழ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஐயாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்குது. அப்போ நம்ம கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி பார்க்கும்போது எல்லோருக்கும் எல்லாம் சமமாகும். சமமாகிறதுக்கு என்ன வேணும்? ஐயாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கணும். இருந்தால் தான் நடக்கும். அது நமக்கு நடந்துக்கிறதுக்கு நடக்கும். மீண்டும் மீண்டும் திரும்பவும் கணக்கன்பட்டியாரினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். குருவே சரணம். குருபியோ நமக. சாய்ராம்.